வரமாட்டாருன்னு நினைச்ச அப்பா வந்துட்டாரே ஸ்கூலுக்கு. டிங் டிங். இத பாருங்க பசங்களா, இத வாங்கிக்கங்க. உங்க அம்மாவோ அப்பாவோ கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரணும் நாளைக்கு. என்ன கெனிச்சி சொன்னது புரியுதா? ஓகே சார். கெனிச்சி நீ காலி. இத மட்டும் அப்பாவும் அம்மாவும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், நான் சரியா படிக்கிறேங்கிறது தெரிஞ்சிடும். இதோ பாருங்க பிட்சுமா, வர வர உங்க பையன் சரியாவே படிக்கிறது இல்ல. இப்படியே போனான்னா அவனை அடுத்த கிளாஸ் அனுப்புறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கங்க. சார் நான் நல்லா படிக்க சொல்லி கணிச்சுக்கிட்ட சொல்றேன் சார், நீங்க எதுவும் கோவப்படாதீங்க சார். 24 மணி நேரமும் கையில புக்கோட தான் இருக்கணும்னு நான் எவ்வளவோ அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன் சார். ஆனா அவங்க கேட்கல சார். நேத்து உன்னால சார் கிட்ட நான் எவ்வளவு திட்டு வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா? உன்னால நேத்து அவர்கிட்ட போய் நான் தலை குனிஞ்சு நின்னேன். இந்த ஒரு வாட்டி தான் உனக்கு மன்னிப்பு. இனிமே இந்த மாதிரி பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இந்த மாதிரி மட்டும் நடக்கவே கூடாது. அப்பா மட்டும் ஸ்கூலுக்கு வந்தாருன்னா என் கதை அவ்வளவுதான். என்ன பண்றது? ஹட்டோரி, எதுக்காக அப்பா ஸ்கூலுக்கு வராம தடுக்கணும்னு நீ நினைக்கிற கெனிச்சி? உண்மையை சொன்னா இந்த ஹட்டோரி உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். நிச்சயமாவா? நிச்சயமா உதவி செய்வேன். விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறது என்னோட கடமையா நினைக்கிறேன் கெனிச்சி. பிரச்சனை என்னன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு, அப்பதானே எனக்கு புரியும். எதுவா இருந்தாலும் சொல்லு கெனிச்சி. ஹட்டோரி, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. யோசனையா? என்னன்னு சொல்லு. பூரா தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட. பாவம் அப்பா வேற ஆபீஸ்ல வேலை செஞ்சு கலப்பா வருவாரு. அவர்கிட்ட நான் ஏன் இந்த விஷயத்த சொல்லணும்? பேசாம அப்புறமா சொல்லிக்கலாம். நீ சொல்றதும் ஒரு பக்கம் சரின்னு தான் எனக்கும் தோணுது கெனிச்சி. அனாவசியமா அப்பாவை நாம சிரமப்படுத்த கூடாதுதான். அதான் நானும் அதத்தான் சொல்றேன். அப்பாவுக்கு பதிலா ஸ்கூலுக்கு வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும். எப்படி இருக்கு ஐடியா? டிங் டிங். அதாவது ஹட்டோரி, அப்பா விஷயத்துல நீ ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது, எனக்கும் பிரச்சனை இருக்காது. என்னது? ஆமா, நீயேதான். ஆஸ்கர் அவார்டு கிடைக்கிற அளவுக்கு நடிக்க உன்னை விட்ட வேற யாரு இருக்கா? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் கெனிச்சி. அவனை மாட்டினே உன்னோட பிளான் எல்லாத்தையும் போய் எங்க பாஸ் கெனிச்சி கிட்ட ஒண்ணு விடாம வத்தி வைக்க போறேன். அதுக்கப்புறம் அவரு உங்களை என்ன பண்றாருன்னு பாருங்க. ஜக்கா அது என்கிட்ட கூட. சிரி கெனிச்சி சிரி, நாளைக்கு நீ மாட்டதானா போற. இன்னைக்கு கெனிச்சி வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். கியோ, அவர் வர்ற ஸ்டைல சரியில்லையே. கண்மணி நான் கெனிச்சியோட கிளாஸ்மேட். கெமுமாக்கி, நீ கெனிச்சியோட கிளாஸ்மேட்டா? நான் உன்னை பாத்திருக்கேன் கெமுமாக்கி. ஆமா, இங்க என்ன பண்ற நீ? உங்களை பாக்குறதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். என்னது, எனக்காகவா? ஆமா அங்கிள், நாளைக்கு எங்க ஸ்கூல்ல ரிப்போர்ட் கார்டு கொடுக்கறாங்க. ஆனா கெனிச்சி நல்ல மார்க்கே எடுக்கல. அந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு பயந்துகிட்டு இருக்கான். ஐயோ பாவம், கெனிச்சி அவ்வளவு கஷ்டப்படுறானா? அதனால நீங்க அவன் கிட்ட எதுவும் சொல்லாம நீங்க டைரக்டா ஸ்கூலுக்கு வந்துருங்க அங்கிள். நீங்க வரலனா பாவம் சாரு கிட்ட அவன் தான் திட்டு வாங்குவான். மறக்காம வந்துருங்க அங்கிள். சரி, என் வேலை முடிஞ்சது, நான் வரேன் அங்கிள். கண்டிப்பா நான் வரேன். நீ பத்திரமா போயிட்டு வா. நீ நல்ல பையனா இருக்கே, கெனிச்சி மேல உனக்கு இவ்ளோ அக்கறையா? இத பார் ஹட்டோரி, கேம்ல எல்லாம் உன்னோட நிஞ்ச டெக்னிக்க யூஸ் பண்ண கூடாது, புரிஞ்சுதா? அதுக்குள்ள முடிச்சிட்டியா? போச்சா போச்சா, இப்ப தெரியுதா இந்த சீட்டு கட்டுல நான் தான் ராஜான்னு. ஏய், அப்பா வந்துட்டாரு, வாங்க எல்லாரும் போய் ஜாலியா சாப்பிடலாம். கெனிச்சி வருத்தப்படுவனு பார்த்தா இப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கானே. இவ்ளோ கிளாஸ் இருக்க, இதுல எது கெனிச்சியோட கிளாஸ்னு தெரியலையே. டிங் 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 டிங். இப்ப நிஞ்சா டெக்னிக்கால நான் அப்பா மாதிரி வேஷம் போட போறேன். டிங் 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 டிங். இப்ப ட்ரெஸ்ஸ மாத்திக்கிறேன். டிங் டிங். இப்ப நான் தான் அப்பான்னா எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஓ, அங்க இருக்கான் கெனிச்சி. நான் வர்றதுக்காக வெயிட் பண்றா போல இருக்க. கெனிச்சி, நான் இங்க இருக்கேன். என்ன கெனிச்சி, இந்த மாதிரி நேரத்துல கூட நீ விளையாடிக்கிட்டு இருக்க? அப்பா மாதிரியே பேசுறியே. ஆமா, நான் உன்னோட அப்பா தான். அப்பா மாதிரியே அப்படியே நடிக்கிற. கலக்குறப்போ உள்ள வந்தோ இதே ஆக்டிங்க கூட. வா. என்னாச்சு இவனுக்கு? தலையில அடிப்பட்ட மாதிரியே பேசுறான். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க டீச்சர் வந்துட்டாரோ என்னமோ தெரியலையே. சீக்கிரமா போகணுமே. கடவுளே. டிங் 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 டிங். என்ன கொடுமை சருது. அப்பா நேரம் இங்கேயே வந்துட்டாரு. இந்த கோலத்துல என்ன பார்த்தாரு, அவ்வளவுதான். என் கதி அதோ கதி ஆயிடும். இங்க இருந்து எஸ்கேப். ஓ வாங்க வாங்க, நீங்க கெனிச்சியோட அப்பா எல்லாம் வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மா இங்க வரண்டாவில காத்தோட்டமா காத்து வாங்கலான்னு. வாங்க சார், மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, உள்ள போலாம். வாங்க, என்ன தயக்கம்? வாங்க சார், போலாம் வாங்க. நடங்க சார். இன்னைக்கு நான் செமுத்தியா மாட்டினேன், அவ்வளவுதான்.
உள்ள கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி நில்லுங்க. இல்ல சார், அது வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்பா நேரா இங்க வந்துட்டாரு. இனிமே கெனிச்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லபடியா மீட்டிங் முடியட்டும். கெனிச்சி, இந்த கணக்குக்கு விட என்னன்னு சொல்லு. ஆ, 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 தெரியாது சார். தெரியும்னு சொல்ற மாதிரி தெரியாதுன்னு தைரியமா சொல்றேன். இந்த சின்ன கணக்கு கூட போட முடியலையே, வெக்கமா இல்ல? வந்திருக்கிறது ஹட்டூரி தான், நான் எதுக்கு கவலைப்படணும்? என்ன கெனிச்சு என்ன பண்ற? இந்த சின்ன கேள்விக்கு கூட உனக்கு பதில் தெரியாதா? எதுக்காக நீ படிக்க வர? சரி சரி, விடுங்க விடுங்க. என்ன இவ ஓவரா ரியாக்ஷன் குடுக்குறான்? என்ன கெனிச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இந்த சின்ன கேள்விக்கு கூட உனக்கு பதில் தெரியாதா? அப்பா, என்னப்பா விட்டு ஓவரா கையெல்லாம் வைக்கிற? இங்க பாரு கெனிச்சு, நான் உனக்கு அப்பா, அதை நீ மறந்துட கூடாது. கெனிச்சி, கிளாஸ விட்டு வெளியில போ. அட நீங்க வேற. சரி, இது எங்க அப்பா இல்ல, இது ஹட்டோரி. டிங் டிங். ஓ, அப்பா நல்லா இருக்கீங்களா? அப்பா நீங்க தான் வந்திருக்கீங்களா? ஆமா, நான் தான். வேற யாரு வருவாங்கன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? போனா போதுன்னு பார்த்தா அப்பா பொய் சொன்னா கெனிச்சி நிலைமை தான் உங்களுக்கும், புரியுதா? டிங் டிங். கவுத்துட்டல, என்ன டிங் டிங்? நாங்க எல்லாரும் கூட்டா பாத் ஹவுஸ்க்கு போனோம் தெரியுமா? டிங் டிங். ஏய் யுமிகோ, எங்க போயிட்டு இருக்க? இல்ல, எங்க வீட்ல தண்ணி வரல, அதனால பாத் டப்புக்கு போயிட்டு இருக்கேன். என்ன கூட்டு போ, நானும் வரேன். ப்ளீஸ் ஏய் ஷின்சோ, அடங்கு. இல்ல ஷின்சோ, அங்க பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் தனித்தனி ரூம்ஸ் இருக்கும். ஏன் தனி தனியா? அங்க வந்து பார்த்தா உனக்கே தெரியும். சரி, நான் கிளம்புறேன். ஓ, என்ன ஷின்சோ இப்படி பண்ணிட்ட? எனக்கு மானமே போச்சு. பாத்ரூம்லாம் தனித்தனியா இருக்கும், தெரியாதா? ஏன் தனியா இருக்குன்னு கேட்டா தப்பா? ஷின்சோ, ரெஸ்ட் ரூம்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியா தான் இருக்கும், புரியுதா? அது தனித்தனியா இருக்கிறதுல எனக்கும் கவலை இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அத பத்தி அப்புறம் பேசுவோம். பேசாம ஒண்ணு செய்யலாமா? நாமளும் போய் பாத்டப்ல குளிக்கலாமா? என்ன சொல்றீங்க? ஓகே, போகலாம். ஆரோக்கிய வாழ்வினை தப்பது லைஃப் பாய். ஓ, லைஃப் பாய் அது. யுமிகோ, நீயா? நான் பாத் டப்புக்கு போயிட்டு இருக்கேன் கேமமாக்கி. ஓ, நீயுமா? பரவாயில்லையே, நானும் இங்க தான் வந்திருக்கேன். என்னது நீயுமா? கியோ, பாத்தியா, நாம அடிக்கடி இங்க வர்றது நல்லதுதான். ஏன்னா யுமிகோவும் இங்க வரா பாரு. தம்பி, காசு வச்சிருக்கியா? இல்லாம ஆனா வருவாங்க. நாங்க காசு இல்லாம தான் வருவோம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. லேட் ஆயிட போகுது. யூமிக்கு போயிட போறா. சீக்கிரம் வாங்க, சொல்றல. சிஷிமாரு உள்ள வாங்க கூடாது. சிச்சுமாரா, என்னாச்சு உனக்கு? ஆசையா உள்ள போன அடிச்சுட்டாரு. உன்னை அடிச்சு துரத்துனது ரொம்ப தப்பான விஷயம். இப்ப என்ன பண்றது? சிஷிமாரு இங்கே விட்டுட்டு போலாமா? ஓகே ஓகே, நீங்க எல்லாம் உள்ள போய் குளிங்க. நான் இங்கேயே காவலுக்கு இருக்கேன், அதானே என் வேலை. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல சிஷிமாரு. உன்னை எப்படி உள்ள கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். ஷின்சோ, நீ ரெடியா? எத்தனை இந்தாங்க. பேர்ப்பா? ஒழுங்கா காசு கொடுத்துட்டு போங்க, புரியுதா? ஆள் என்ன மண்டை இது? சரி சரி, உங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி இதுல போடுங்க, அப்புறமா குளிக்க போலாம். ஆனா ஒரு நெஞ்சாவ Dress இல்லாம பார்க்க கூடாது. என்ன பண்றது? இதெல்லாம் ஒரு ரூலா? ஓவரா இல்ல? கழட்டி போட்டு வாயா. அட்டோரிய ட்ரெஸ் இல்லாம பாக்குறதுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆஹா, இப்ப நாங்க 2 பேரும் ரெடியா இருக்கோம் கெனிச்சி. ஆமா, ரெடியா இருக்கோம். ஏய் ஹட்டோரி, ஓவரா டயலாக் விட்டா இப்ப இப்படி நிக்கிற? தலப்பா கட்ட மட்டும் தான் நாங்க கழட்ட கூடாது கெனிச்சி. ஓ, அதனால தான் அதை ஃப்ரீயா விட்டுட்டியா? ஆமா, எந்த சூழ்நிலையிலயும் இதை நாங்க கழட்டவே கூடாது. ஏன்னா எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுல்ல. ஏய் வாங்க குளிக்கலாம். டிங் டிங். என்ன இங்க யாரையுமே காணோம்? ஏன் சார் கூட்டத்தோட கும்மி அடிப்பீங்களோ? டிங் டிங், இங்க யாரோ இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. கண்ணுமாக்கி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எதுக்காக இங்க வந்த? இங்க எதுக்கு வருவாங்க? விவசாயம் பண்றதுக்கா வருவாங்க? குளிக்கிறதுக்கு தான். நாங்கெல்லாம் வாட்டர்லயே பிராக்டிஸ் பண்ணுவோம், தெரியுமா? ஆமாமா, நாங்கெல்லாம் யாரு? அப்ப சரி, நாங்களும் இறங்கிடுறோம். டிங் டிங், இந்த தண்ணி ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாமா, குளு குளுன்னு இருக்கு. தண்ணியை இப்ப சூடாக்குறான், பாக்குறியா? கேமமாக்கி, இதெல்லாம் இங்க பண்ண கூடாது. தண்ணி சூடேறிட்டே இருக்கு பாரு. ஆமா, தண்ணி ரொம்ப சூடா இருக்கு. நான் செக் பண்ணி பாக்குறேன். ரொம்ப சூடா இருக்கு. டிங் டிங், ஆமா, தண்ணி ரொம்ப சூடாகிட்டே போகுது. எதனால இப்படி ஆகுது? என்னப்பா நிஞ்சான்னு சொல்ற? இந்த சூட கூட தாங்க முடியாதா? ஏன் தாங்க முடியாது அப்படின்னு யார் சொன்னது உனக்கு? அப்புறம் ஏன் உன் மூஞ்சி இப்படி மாறுது? எவ்வளவு சூடானாலும் நான் தாங்குவேன். என் உடம்பு அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது. நான் ஒரு நிஞ்சாங்கிறத மறந்துடாத. நீ என்னதான் உன் நிஞ்சா பவரை யூஸ் பண்ணாலும் நீ தப்பிக்கவே முடியாது. ஒசுங்க போற பாரு. ஆமா பாஸ், கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு மேல முடியாதுடா சாமி. என்னால இதுக்கு மேல முடியாது, சூடா இருக்கு. என்னது, என்னாலயே இந்த சூட தாங்க முடியல. இவன் மட்டும் எப்படி தாங்குறான்? என்ன நடக்குதுங்க? டிங் டிங், இதான் விஷயமா? நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி தைரியமா உட்கார்ந்திருக்கியா? உன்னை என்ன பண்ற பார் கெமுமாக்கி. டிங் டிங்.
சொன்னன்ற கடுப்புல என் முதுகுல கூட போட்டுறாத. சிச்சுமாரு அந்த சோப் எடுத்து கொடுப்பா. ஓகே இரு அப்படியே கட்டுப்படி பார்க்கலாம். ஓகே. ஏய், என்ன தைரியத்தை சோப்பு வச்சு அட்டாக் பண்ணுவீங்க? இந்த மரம் இருடா. நீங்க வரதா சோப்ல கால் வச்சாலும் வழுக்க கூடாது. ஆய் எப்படி என்ன கீழே விழ வச்சுட்டு நீ ஸ்கேட்டிங் பண்றியா? உன்னை எப்படி விழ வைக்கிறேன்னு பாரு. வந்துட்டாண்டா நெஞ்சா டாகி. உன்னை நான் விட மாட்டேன். இப்ப என்ன பிரச்சனை பாருங்களா? கிழ மட்டும் இல்ல சவுத்துலயும் போக முடியும். வாவ் எப்படி கடவுளே 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 அம்மா கடவுளே. சிஷிமாரு சிஷிமாரு என்னாச்சு? எழுந்துரு. உனக்கு என்ன ஆச்சு சிஷிமாரு? அதாவது அவன் பேயை ஏதாவது பார்த்திருப்பான், அதான் பயந்து விழுந்துட்டு இருக்கிறான். உனக்கு எதுவும் ஆகல இல்ல சிஷிமாரு? அங்க கூட்டத்துல எம்மிக்காவும் இருந்துச்சு. என்னது யூமிகாவும் பாத்துட்டியா? என்னது? அங்க அங்க செவத்துக்கு அந்த பக்கம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஷின்சோ. ஃபர்ஸ்ட் நான் தான். அப்படி பண்ணக்கூடாதுங்கிறல. அப்படி பாக்குறது ரொம்ப தப்பு. அந்த தப்ப நீங்க செய்யறத நான் விட மாட்டேன். என்ன ஷின்சோன்னு நினைச்சியா? சொன்னதுக்கெல்லாம் தலையாடுறதுக்கு உன்ன. ஷின்சோ ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு. கீழே இறங்கு. போக கூடாது மேல. முதல்ல கீழே இறங்கு. கெனிச்சி நீ என்ன பண்றாங்க? அவசரத்துக்கு அர்ஜென்ட் கேளு. அப்படி எல்லாம் மேல போய் பார்க்காத. இறங்கு கீழே. நீ எங்க ஓடுற? கீழே இறங்கு. எத்தனை வாட்டி சொல்றது? யாரையும் நான் மேல வந்து பார்க்க விட மாட்டேன். அது ரொம்ப தப்பு. பொண்ணுங்க குளிக்கிறத யாரும் பார்க்க கூடாது. நான் சொல்றது கேளுங்க. டிங் 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 டிங். நீங்க தப்பு செய்யக்கூடாதுன்னு தடுத்து கடைசியில் அந்த தப்ப நானே செஞ்சுட்டேனே. டிங் டிங். என்ன தள்ளி விட்டுட்டு நீ பாத்துட்டல்ல டோரி? உன்னை மட்டுமா தள்ளி விட்டா? எங்க எல்லாரையும் தான் தள்ளி விட்டா. நீங்க பண்ணது ரொம்ப மோசம். நாங்க யாரும் இதை ஏத்துக்க மாட்டோம். இதுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன். என்ன பிடிச்சி ஏன் கத்துறீங்க? உங்க நல்லதுக்கு செய்ய போய் தானே நான் இப்படி எசக பிசக மாட்டிக்கிட்டேன். டிங் டிங். இந்த வாக்கி டாக்கிய வச்சுக்கிட்டு நாங்க பட்ட அவஸ்தை. ஐயோ டிங் டிங். சத்தம் போடாதீங்க. சத்தம் போடாதீங்கன்னு சொல்றல. சத்தம் போட்டீங்கன்னா நான் உங்களை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுடுவேன். என்ன யாருன்னு நினைச்சீங்க? அது வேற யாரும் இல்ல, நான் தான் நாலு கண்ண கெனிச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். சரி ஸ்டேஷனரி போயிட்டு வரியா? நான் ஏன் போனா நீயே போ. அதுக்கு எப்படி போறதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது எனக்கும் தெரியும். அந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை நீங்க எடுத்துட்டு போங்க. ரூட்டை நான் சொல்றேன். நல்லா இருக்கும் போலத்தே. ஐ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். கபடி 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 கபடி. கேட்ல இருந்து லெஃப்ட் திரும்பி ரைட்ல திரும்பி போங்க. ஓ கபடி 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 கபடி. நான் சொல்ற வரைக்கும் நேரா தான் போகணும். ஓகேவா? சரி நாங்க நேரா போறோம். அப்புறம் எப்படி போனோம்? டிங் டிங். கெனிச்சி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உட்காந்து? உன் கையில இருக்கிறது ரேடியோ ரிசீவர் தானே? அது என்கிட்ட கூட இது சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் எப்படி போனோம்? கேட்டே நேரா வந்துட்டீங்களா? அங்க ரைட் சைடு திரும்பி இன்னும் நேரா போங்க. இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ விளையாடுறானுங்க. என்ன மட்டும் சேர்த்துக்க மாட்டேன்றானுங்க. இருக்கட்டும். இங்க ஒரு பெரிய போஸ்ட் பாக்ஸ் இருக்கு. போஸ்ட் பாக்ஸ், லேம்ப் போஸ்ட் இதெல்லாம் விட நான் சொல்றத கேளு. சரி இப்ப நாங்க எப்படி போனோம்? அந்த ரோட்ல நேரா முட்டி லெஃப்ட் திரும்புங்க. புரியுதா? போஸ்ட் பாக்ஸ்ல இச்சிட்டு போ சொல்றான். என்னைக்கு என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்டுட்டு போக வேண்டியதுதான். அம்மா இதத்தான் முட்டு தத்து சொல்றாங்களோ. ரெண்டு பேருக்கு என்ன பாசாச்சு? ஏதாவது நட்டுக்கிட்டு காண்டிருச்சா? இந்த சின்ன பசங்களை வச்சு கெனிச்சிக்கு ஒரு ஆட்டம் காட்ட வேண்டியதுதான். சரி இப்ப எப்படி போன? நேரா வா. இங்க ரோடு போடுறாங்க, அதனால நேரா போக முடியாது. என்ன சொல்ற ஷின்சோ? அங்க ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கா. சரி பரவாயில்ல, பக்கத்து கிரவுண்ட் வழியா போயிடுங்க. சரி அப்படியே போறோம். இப்ப என்ன பண்றது? இது ரொம்ப பெருசா இருக்கே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. போறதுக்கான ரூட்டை நான் ரெடி பண்றேன். பின்னாடி மாட்டிக்கிச்சு. அம்மா இந்த இத புடிச்சுக்கோ. போடு. அருமையான வாசனை வருது. சாக்லேட் ரோல். அம்மா என்ன சிசுமாரு வாயில தண்ணி ஊறுதே, இது வேணுமா? அத போய் வேணுமான்னு கேக்குறிய? நான் இதை உனக்கு தரேன். ஆனா உன் கையில இருக்கிற ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை என்கிட்ட கொடுத்துடணும், சரியா? இது யாருக்கு வேணும்? இது நீயே வச்சுக்கோ. இந்தா கிச்சுமாரா அவங்க கொடுக்காத. என்னது? தயவு செஞ்சு அவங்க கொடுக்காத ப்ளீஸ்.
ஆமா ஆமா நான் கொடுக்க மாட்டேன் அத. பாவம்னு பார்த்தேன். சரி வேண்டாம்னா விடு, இத நானே சாப்பிட்டுக்கிறேன். கெம்முமாக்கி எதுக்கு டென்ஷன் ஆகுற? இந்த இதை வச்சுக்கோ, அது பதிலா கொடு. கொடுக்க கூடாது சொன்னா இந்தா கமான் கியோ. இந்த வச்சுக்கோ இப்போ. கீழே போடுறத. ஆடாடா என்ன டேஸ்ட். அம்மா சிச்சி மாரு. ஒரு வழியா வாங்கிட்டோம். இப்ப பாரு மேட்ர. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க வாங்க. என்ன இது, இதுல கெமுமாக்கியோட குரல் கேக்குது. ஷின்சோக்கும் ஷிஷிமாருக்கும் பிரச்சனை, நீ சீக்கிரம் இங்க வந்துரு. அப்படியா? சரி நான் உடனே அங்க வர. ஓவர். 2 பேருக்கு என்னாச்சும் தெரியலையே. எந்த பக்கம் போனாங்க? கெமுமாக்கி இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு. இப்ப நான் 4வது பிளாக்ல இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. கியோ சீக்கிரம் வந்துரு. ஓகே பாஸ், எங்க இருக்குது? அடடா, அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல. சீக்கிரம் போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். நல்லா வேண்டியா? என்னப்பாச்சு? சீக்கிரம் வா, அவங்க 5வது பிளாக்ல இருக்காங்க. சீக்கிரம் வந்து அவங்கள காப்பாத்தே. வா வா, லேட் பண்ணாத. இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அவங்கள அனுப்பி இருக்கவே மாட்டேன். ஷின்சோ, ஷிஷிமாரு எங்க இருக்கீங்க? என்னப்பாச்சு? வந்துட்டியா இல்லையா? அவங்க இப்ப 6வது பிளாக்ல வந்துட்டாங்க. சீக்கிரம் வா. எனது 6th பிளாக்கா? இந்த விளையாட்டு ரொம்ப அற்புதமா இருக்கே. தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க 8வது பிளாக்குக்கு வந்துட்டாங்க. எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா, லேட் பண்ணாத. அது சரி, இப்ப அங்க போயிட்டாங்களா அவங்க? என்னப்பா நடக்குது? தலையெழுத்து. இந்த கெனிச்சி பையனை பழி வாங்குறதுக்கு சரியான நேரம் கிடைச்சிருக்குல்ல கியோ. எப்படி? என்னது? அந்த கெமுமாக்கி உங்ககிட்ட இந்த ரிசீவரை புடுங்கிக்கிட்டு ஓடிட்டானா? சிச்சி மாரு தான் உனக்கு குடுத்துட்டான். மன்னிச்சு. கெனிச்சி, உன்னை காப்பாத்த நான் வந்துட்டேன். டிங் 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 டிங். யாராவது என்ன காப்பாத்துங்க. சரியான இடத்துல நல்லா மாட்டிக்கிட்டான் பாரு. இவன் கெனிச்சி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். டிங் 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 டிங். தெளியா நிக்கிற நிஞ்சா டெக்னிக். அட்டோரி வந்துட்டியா? ஒரு வழியா நீ தப்பிச்ச. டிங் டிங். என்ன தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? 9th பிளாக்குக்கு வா. இந்த கெமுமாக்கி என்ன பண்ணலாம்? என்னாச்சு? சத்தத்தையே காணோம். பையன் அவுட்டா இல்ல இத அவுட்டா? அந்த டாகி கெமுமாக்கியை தான் கடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீ ஜாக்கிரதையா இருக்கு என்னச்சி. அந்த பக்கம் போயிடாத. என்னது? அந்த கெமுமாக்கி எங்க இருந்தாலும் விடமாட்டேன். அவனை எப்படியாவது புடிச்சு கடிச்சே தீருவேன்னு அந்த டாகி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கு. அந்த டாகி இன்னைக்கு கெமுமாக்கிய விடவே விடாது. அவன் கிடைச்சா போதும், கடிச்சு கொதறிடும். கெமுமாக்கியால தப்பிக்கவே முடியாது. கியோ துண்டா கணக்குனே ஓடு. நிக்காத, வந்துரு. இந்த பக்கம் வா, அந்த பக்கம். இப்படிதான், அப்படி இல்ல, இப்படி. இந்த பக்கம் வந்துரு. கியோ, அந்த பக்கம். பாத்தியா, அவன் ஐடியா வச்சு நான் எப்படி அவனே அடிச்சேன்னு. டிங் டிங். ஆனா என்னோட ரிசீவரையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான். அது இல்லாம இது எப்படி ஒர்க் ஆகும்? அவ்வளவுதானா? டிங். கெமுமாக்கி எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன் இவனுக்கு. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறானே இந்த பையன்.